இந்த பிளேட நாங்க சாப் கட்டர்ல போட்டனால எங்க கம்பெனிக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் தெரியுமாங்க? அது எப்படிங்க ஒரே சாப் கட்டர் ஆட்டுக்கும் தீவனம் வெட்டி மாட்டுக்கும் தீவனம் வெட்ட முடியும்? இந்தியாவிலேயே தட்டு வெட்டுற மிஷின்ல இந்த டெக்னாலஜி யாருக்கிட்டயுமே இல்லை. அது என்னன்னு தெரியுமா? நாங்க தர ஆப்ஷனோட இந்தியால ஓன் மேனுபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனியை நீங்க காமிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மிஷின் டோட்டலி ஃப்ரீங்க. ஆடி ஆஃபர்ல இவ்வளோ கம்மியான ரேட்ல யாருனாலையும் ஒரு சாப் கட்டரை தர முடியாதுங்க. வணக்கம் பண்ணையாளர்களே. ஆடு மாடு கோழி முயல் இந்த மாதிரி பண்ண வச்சிருக்கவங்க எல்லாத்துக்குமே பெரிய பிரச்சனை தீவனம் போடுறதுல தான். சரி, இது தீவனம் போடுறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீவனத்தில் இருக்கக்கூடிய இலைகளை மட்டும் கால்நடைகள் சாப்பிட்ரும், தண்டெல்லாம் அப்படியே வேஸ்ட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீவன வேஸ்டேஜ் அது ஒரு பக்கம் இருந்தாலும் கால்நடையும் செழிப்பாக வளராது. ஏன்னா வெறும் இலையை மட்டும் சாப்பிட்றதுனால அதுக்கு ஃபுல் நியூட்ரிஷனும் போய் சேராது. சரி, இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சாப் கட்டரை வாங்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவோம். ஆனா இப்ப இங்க இருக்கிற பிரச்சனையில பாதி இடங்கள்ல சைனா சாப் கட்டர் தான் இம்போர்ட் பண்ணி சேல் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சாப் கட்டரை நீங்க விவரம் தெரியாம வாங்கிட்டீங்க அப்படின்னா தீவனம் மட்டும் தூக்கி குப்பையில போட வேண்டியது இல்லை, நீங்க மிஷினையே சேர்த்து குப்பையில போடுற மாதிரி ஆயிரும். ஏன்னா வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசங்கிலேயே மிஷின்ல பெரிய பெரிய ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சோம். அதுக்கு சர்வீஸுக்கு அதுக்கப்புறம் வாரண்டி இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஏன்னா அது ஓன் மேனுஃபேக்சரிங் மிஷினா இருக்காது. ஸோ இதெல்லாம் இல்லாம ஒரு நல்ல மிஷினை எப்படி பார்த்து வாங்கணும், எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொண்டு வர நம்ம MDM சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஒரு சாப் கட்டர் வாங்க போறீங்க அப்படின்னாலே அவங்க முதல்ல சொல்றது, இந்த சாப் கட்டர் செம ஸ்பீடா ஓடுங்க, 2880 RPMல ஓடுங்க, அதனால நீங்க டக்குன்னு வேலையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு தான் எல்லா கம்பெனிலையும் சொல்லுவாங்க. இதுவே நீங்க MDMக்கு வரும்போது நம்ம சாப் கட்டர் பார்த்துட்டீங்கன்னா வெறும் 1440 RPMல தான் ஓடும். என்னப்பா சொல்ற, 2880 எங்க, 1440 எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டியது, ஸ்பீடு அதிகமாகுதுங்கிறக்காக தட்டு சூப்பரா வெட்டிடுமா அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன், அவ்வளோ ஸ்பீட்ல தட்டு வெட்டுதுன்னா நீங்க எடுத்து என்ன டக்குன்னா கொடுக்க முடியும்? அப்படி நம்மளால கொடுக்க முடியாது. அதனால ஸ்டாண்டர்டா ஒரு 1440 RPMல ஒரு சாப் கட்டர் ஓடும் போது ரொம்ப ரொம்ப சுலபமாகவும் நீங்க எடுத்து கொடுக்கறதுக்கும், அதே சமயம் நீங்க அது ஸ்லோவா வெட்டும் போது கரெக்டான ஈவனான சைஸ்ல, அதாவது 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்ல அழகா வெட்டி கொடுத்துருங்க. ஸோ முதல்ல செக் பண்ண வேண்டியது ஸ்பீடு தான். ஆனா அதிக ஸ்பீடு இருக்குங்கிறக்காக மிஷின் வாங்காதீங்க. அவங்க கொடுத்துருக்கிற ஸ்பீடுனால நமக்கு உபயோகமா இருக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அதுதான் பிளேடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா கம்பெனிலையும் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் MS பிளேடு போட்டிருக்கோம் அப்படிம்பாங்க. அது சைனீஸ் சாப் கட்டரோட பிளேடோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப மட்டமான குவாலிட்டிங்க. நாங்கள் வீடியோவில் சாம்பிளுக்கு காமிச்சிருப்போம். ஸோ இங்கே பாருங்க, சும்மா லைட்டாக தேய்ச்சதுக்கே எவ்வளோ பெரிய பள்ளம் ஆயிடுச்சுன்னு. ஸோ இது லாங் டேர்முக்கு நீங்கள் இந்த சைனீஸ் பிளேடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வேணாலும் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா சீக்கிரமாக பிளேடு போயிடும், நீங்கள் புது பிளேடு வாங்குற மாதிரி இருக்கும். சரி, இப்போ நம்ம MDMல பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு ஹார்டனிங் பிளேடு. நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் மெட்டலில் நம்ம ஹார்டனிங் பிளேடு கொடுத்துருக்கோம். இதையும் நாங்கள் காட்டுறோம். இது எந்த அளவுக்கு தேய்ச்சாலும் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்க்ராட்சும் கூட ஆகாது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேட்ஸ் கொடுத்துருக்கோம். அதனால லைஃப் லாங்குக்கு நம்மளோட பிளேடுக்கு ஒன்றுமே ஆகாதுங்க. வெறும் நீங்கள் சாணம் புளிச்சு போடுற மாதிரி மட்டும்தான் இருக்கும். ஆனால் மற்ற கம்பெனிலலாம் 2 அல்லது 3 பிளேடு தான் இருக்கும். அதுவும் சிங்கிள் சைடு ஷார்ப்னரில் தான் இருக்கும். ஆனால் நம்ம MDMல 4 பிளேடு கொடுத்துருக்கோம். 4மே டபுள் சைடு ஷார்ப்னிங் பிளேடுங்கிறதுனால ஒரு சைடு தேஞ்சாலும் நீங்கள் இன்னொரு சைடு போட்டு அசால்ட்டாக ஓட்டிட்டு போகலாம். ஸோ இதுவுமே உங்களுக்கு நிறைய சேவிங்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்தியாவிலேயே யாருக்கிட்டையும், உலகத்திலேயே யாருக்கிட்டையும் இல்லாமல் 5 வருஷம் வாரண்டியை நாங்கள் பிளேடு கொடுக்குறோம். இது யாருக்கிட்டையுமே கிடையாது, நம்ம MDMல மட்டும்தான் இருக்கு. ஏன்னா எங்களோட குவாலிட்டியில அவ்வளோ நம்பிக்கை இருக்கு. அடுத்தது நம்ம எதுக்கு வாங்குவோம், நம்ம நிறைய மாடு வச்சிருக்கோம், அவுட்புட் அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் போய் செக் பண்ணி பார்த்து வாங்குவோம். ஸோ நீங்க வெளி கம்பெனிலாம் போய் கேட்டீங்கன்னா நம்ம மிஷின் 800லேருந்து 1000 கிலோ வரைக்குமே ஒரு மணி நேரத்தில் அரைச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவ்வளவும் உங்களால அரைக்க முடியாது. ஏன்னா அது சைனீஸ் மிஷினு, சைனீஸ் ப்ராடக்ட்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஆனா இதுவே நீங்க MDMல நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் மிஷின் வாங்கும்போது சுமார் 1500 கிலோ ஒரு மணி நேரத்துல வெட்டிடுங்க. ஸோ அதனால இந்த இடத்துல உங்களுக்கு எந்த லாகும் இல்லாத மாதிரி தான் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க, நம்ம என்னெல்லாம் செக் பண்ணிட்டோம், RPM செக் பண்ணிட்டோம், பிளேடு செக் பண்ணிட்டோம், அப்புறம் அவுட்புட் கெப்பாசிட்டி செக் பண்ணிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான மேட்டர் மோட்ரு. இப்போ அந்த மோட்டரை பத்தி பார்த்துட்டீங்க அப்படின்னா, இதுல நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் மோட்டார்ஸ் கொடுத்துருக்கோம். அதுவும் ப்ராப்பர் காப்பர் வைண்டிங் மோட்டார்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் மற்ற கம்பெனியில் வாங்கும்போது, சைனீஸ் பிராண்ட் வாங்கும்போது அதில் அலுமினியம் மோட்டார்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க.
ஆனா வெளியே காப்பர் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஆனா எல்லாரும் என்ன நினைச்சுப்பாங்க, இதுவுமே காப்பர் தான் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஆனா இதுவே நீங்க எம்டிஎம்ல வாங்கும்போது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான காப்பர் வைண்டிங்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால மோட்டரோட லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப நாள் வரும். அதே சமயம் மோட்டர் அவ்வளோ சீக்கிரத்தில் சூடாயிராது. ஸோ லாங் டேர்முக்கு எந்த பிரச்சனையும் வராது. அடுத்தது நம்மளோட மிஷின்ல ரிவர்ஸ் ஃபார்வர்டிங் சுவிட்ச் கொடுத்துருக்கோம். எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இப்போ நீங்க தட்டு விட்டுட்டு இருக்கீங்க, சடனா கரண்ட் ஆஃப் ஆகுதுன்னு வைங்களேன், அந்த டைம்ல நீங்க கையை விட்டு அந்த பாதி தட்டை வெளியே இழுக்கணும்னு அவசியமே கிடையாது. அடுத்த கரண்ட் எப்போ வருதோ ஜஸ்ட் ரிவர்ஸ் ஆன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். ஸோ அதுக்காக தான் ரிவர்ஸ் சுவிட்சும் கொடுத்துருக்கோம். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், மற்ற கம்பெனில நீங்கள் மிஷின் வாங்கும்போது 3.5 யூனிட்ஸ் வந்து பவர் கன்சம்ஷன் எடுத்துக்கும். இதுவே நம்ம எம்டிஎம்ல வெறும் 2.6 யூனிட்ஸ் தாங்க பிடிக்கும். ஸோ உங்க பில்லுல பெரிய அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும். அடுத்தது நம்ம மிஷின்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா 2 கட்டிங் சைஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுல ஒன்று பார்த்துட்டீங்கன்னா 10 to 9 mm, இன்னொன்று 17 to 19 mm. ஸோ இந்த அளவுக்கு நீங்க அவுட்புட் செக் பண்றதுனால உங்களுக்கு ஆடுக்கும் நீங்க இந்த மிஷினை யூஸ் பண்ணிக்க முடியும், மாடுக்கும் இந்த மிஷினை யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா 2 சைஸ் கட்டிங் டைப் வச்சிருக்கிறதுனால இந்த மிஷின் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி சூப்பரான டிசைன் தான் நம்ம மாஸ்டர் 530 சாப் கட்டர்ல கொடுத்துருக்கோம். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, இதுல ரோலர் செட்டப் கொடுத்துருக்கோம். அதனால தட்டை நீங்க உள்ள வச்சு தள்ளணும்னு அவசியமே கிடையாது. நீங்க தட்டை எடுத்து கொடுத்தா மட்டும் போதும், அதுவே அழகா இழுத்து உங்களுக்கு வெட்டி கொடுத்துரும். ஸோ சோளக்கருதோட கொடுத்தாலுமே அழகா இழுத்து உங்களுக்கு வெட்டி கொடுத்துருங்க. அந்த அளவுக்கு சூப்பரான டிசைன் தான் நம்ம மாஸ்டர் 530ல இருக்கு. அடுத்தது இதோட பாடி கன்ஸ்ட்ரக்ட் பார்த்துட்டீங்கன்னா மற்ற கம்பெனிகள்னா நார்மல் தின்னான பிளேட்ல தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா இதுவே நம்ம எம்டிஎம்ல பார்க்கும்போது என்ன கொடுத்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஹெவி கிரேட் மைல்ட் ஸ்டீல் பாடி கொடுத்துருக்கோங்க. இந்த பாடி ஃபுல்லாவே பவுடர் கோட்டிங்ல கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு இதோட பினிஷிங்கும் சரி, இந்த மிஷினோட லைஃப் டைமும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இவ்வளவு சிறப்பம்சம் உள்ள நம்ம மாஸ்டர் 530க்கு இப்போ ஆடி ஆஃபரா 10,000 ரூபாய் பிரைஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோங்க. ஸோ இந்த பிரைஸ் டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா கீழே கமெண்ட் செக்ஷன்ல மாஸ்டர் 530 அப்படின்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் டெக்ஸ்ட்ல கொடுக்குறேன். ஸோ இந்த கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த கமெண்ட் பண்ண எல்லாத்துக்குமே 10,000 ரூபாய் பிரைஸ் டிஸ்கவுண்ட். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இப்போ ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க.